விஜய் தாத்தா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா தான் காவேரியோட எமோஷனல்ல எந்த அளவுக்கு விளையாண்டுருக்கோன்ற விஷயத்தையே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க நைட்டு முழுக்க காவேரியை நினைச்சு பார்த்துட்டும் அவங்க தன்னால எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டும் தூங்காம அவங்கள நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலையில எந்திரிச்ச உடனடி அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு மேலேயே என்னால காவேரி இல்லாம இருக்க முடியாது தாத்தா, நான் எப்படியாவது அந்த குடும்பத்தோட கையில காலையாவது விழுந்து நான் என்னோட காவேரியை மறுபடியுமே கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து காவேரி கூப்பிட கிளம்பி போக பார்க்க, ஆனா தாத்தாவோ விஜய் கிட்ட தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணிடாத விஜய், ஏன்னா இது ரொம்பவே சீரியஸான விஷயமா இருக்கு, அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு, தாத்தா எப்ப இது பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா விஜயோ, இல்ல தாத்தா, காவேரி இல்லாம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல, ஆனா இதுக்கப்புறமா காவேரியை கண்டிப்பா அவங்க என் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே எனக்கு சாகணும் போல தோணுதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்கன்னு விஜய் தாத்தா சொல்ற பேச்ச கேட்காம அங்க இருந்து அவசரப்பட்டு காவேரியை பாக்குறதுக்காக கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம வாசல்ல நின்று காவேரின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா கத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த சவுண்டு கேட்ட காவேரியும் உடனடியா தன்னோட விஜய பாக்குறதுக்காக உடனடியா வெளியே கிளம்பி ஓடி வர பார்க்க, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின அவங்களோட பாட்டியும் ரொம்பவே கோவமா காவேரியை முறைச்சு பார்க்க, ஆனா காவேரி நிக்கிற மாதிரியே தெரியல. விஜய பாக்குறதுக்காக வெளியே வர ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியோட அம்மாவும் அங்க வந்து, காவேரி கிட்ட நீ என் பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா இப்போ இங்க என்ன நடந்தாலும் நீ வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை உனக்கு உன் குடும்பத்தை விட அந்த விஜய் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா இப்பவே அவன் கூடயே கிளம்பி போயிடு, ஆனா சாகுற வரைக்கும் நான் உன்னை பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண. ஆனா இதை கேட்ட காவேரி இப்படியே உடஞ்சு போய் செல்லையாட்டம் அதே இடத்துல நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் மறுபடியும் கத்திட்டு இருக்கத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாத அவங்களோட அம்மாவோ உடனடியா வெளியே வந்து ரொம்பவே கோபத்தோட, எங்களுக்கு கொடுத்த அவமானம் பத்தாதுன்றதுக்காக இன்னும் நிறைய கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கியான்னு கேட்க, ஆனா விஜயோ, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த விஷயத்த ரொம்பவே காமெடியா காவேரியை டீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் சொன்னேன்னே தவிர மற்றபடி என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது, என்னால காவேரி இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்ல. ஆனா விஜயோட உண்மையான காதலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத காவேரியோட அம்மாவோ, உனக்கு வேணா என் பொண்ணோட வாழ்க்கை விளையாட்டா காமெடியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் எல்லாமே, அது மட்டும் இல்லாம என்னோட குடும்ப மானத்தையே நீ இந்த அளவுக்கு வாங்கினதுக்கு அப்புறமாவும் என் முகத்துல வந்து முழிக்க உனக்கு எப்படிதான் தைரியம் வந்துச்சோ தெரியல, உன்னோட நாடகங்களை இதுக்கப்புறமாவும் நாங்க நம்பி ஏமாற முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா நீ இப்போ இங்கிருந்து வெளியே போறியா இல்லையான்னு சொல்ல. ஆனா விஜயோ, தயவு செஞ்சு என் காவேரியை என்கிட்டயே கொடுத்துருங்க, என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, காவேரி நான் செஞ்சது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அது எல்லாத்தையுமே விளையாட்டுக்காக தான் செஞ்சேன், மத்தபடி நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, தயவு செஞ்சு என் கூட வந்துரு காவேரின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா உள்ள நின்னுட்டு இருக்க காவேரியோ தன்னோட அம்மா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இன்னுமே கஷ்டத்தோட என் விஜய்க்கும் அதிகமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட காதல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அவங்களோட அம்மாவோ ரொம்பவே கோவத்தோட விஜய் கிட்ட, இதுக்கு மேல காவேரிய நீ மறந்துதான் ஆகணும், அவ உன்னோட வாழ்க்கைக்குள்ள வரவும் மாட்டா, அவளை நீ தேடி இதுக்கப்புறமா வரவும் கூடாது, சொல்ல போனா அவ இதுக்கப்புறமா உன்னோட முகத்துல கூட முழிக்க மாட்டான்னு சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா நீ இங்க வந்து நின்னுட்டு இருந்த அப்புறம் இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் ஒன்னும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரிய எந்த விஷயத்த வச்சு மிரட்டினாங்களோ அதே விஷயத்த வச்சு விஜயையுமே மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த தாத்தாவும் காவேரியோட அம்மா சொன்னா கண்டிப்பா அதை செய்யவும் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே விஜயை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக, அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கங்காவும் காவேரியும் விஜயும் இந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்க காதல் உண்மையானதுதான் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த குமரன் கிட்ட சொல்றாங்க. ஆனா குமரனும் இது வரைக்கும் இல்லாத கோபத்தோட கங்கா கிட்ட, நான் அந்த விஜயை எந்த அளவுக்கு நம்பின தெரியுமா, அவனை என்னோட ஒரு தம்பி மாதிரி பார்த்தேன், ஆனா அவ நம்மளோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு அப்புறமாவும் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கானா, என்னால எப்படி அவனை ஏத்துக்க முடியும், ஏன் என்னாலேயே ஏத்துக்க முடியலன்னா உன்னோட அம்மாவால எப்படி ஏத்துக்க முடியும், அதுக்கும் மேல நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆகணும், இது வரைக்கும் அந்த விஜய் நம்ம கிட்ட நடந்துகிட்டது எல்லாமே நாடகதான் சொல்லிட்டு கொஞ்சம் கூட விஜய புரிஞ்சுக்காம பேச. ஆனா கங்காவோ கரெக்டா பாயிண்டோட குமரன் கிட்ட, எங்க நீங்க கொஞ்சம் நல்லா நிதானமா யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அவங்க காவிரிய வெறும் கான்ட்ராக்டுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்காக அவங்க நம்மளோட குடும்பத்துக்கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்டா இருக்கணும், ஏன் அவங்க நம்மளோட குடும்பத்தை இந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும், ஏன் உங்களோட கெரியருக்காக கூட விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம யமுனாவோட வாழ்க்கைக்கும் விஜய் தான் உதவி பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க காவேரிய தன்னோட வாழ்க்கையை விட்டு ஒரேடியா விலக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா காவேரிய உயிருக்கு உயிரா காதலிச்ச நிவினுக்கு போய் யமுனாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, அவங்க ஒருவேளை காவேரி முழுக்க வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நினைச்சு பார்த்திருந்தாங்கன்னா அவங்க
யமுனாவை தானே விலக்கி வச்சுட்டு காவேரி நிவின் இருந்தா மட்டும்தான் தன்னை விட்டு முழுசா போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியையும் நிவினையும் தானே சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம ஏன் விஜய் இந்த மாதிரி பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் அவசரப்பட்டு பேசிட்டு இருந்த நானே விஜய் விஷயத்துல இந்த அளவுக்கு தெளிவா பேசுறேன்னா விஜய் நமக்கும் சரி எனக்கும் சரி எவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா விஜயோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக குமரன் கிட்ட அவங்களோட நியாயத்தை எடுத்து சொல்ல, ஆனா குமரனும் இத உடனடியா ஏத்துக்க முடியாத மனநிலைமையில இருக்கனால அவங்க கொஞ்சம் கூட கங்காவோட பேச்ச கேட்கிற மாதிரியே தெரியல. அதுக்கும் மேல விஜயை இன்னுமே மோசமா திட்டிட்டு கங்காவையுமே சேர்த்து திட்டிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி வெளியே போக, ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா பக்கத்துல இருந்த பாட்டியும் கங்கா சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. ஏன்னா எதுக்காக விஜய் தம்பி நம்மளோட குடும்பத்துக்காக அப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா விஜய பத்தி லைட்டா நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிக்க, ஆனா காவேரியோட அம்மாவோ அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்க கூடாதுன்ற முடிவோட இருக்காங்களோ என்னமோ. அவங்க உடனடியா இதுக்கு மேலேயும் நம்ம அவனோட இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அந்த வீட்டை காலி பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க காவேரியும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கும் மேல காவேரி இதுக்கு முன்னாடி அவங்க விஜய் கூட இருந்த எல்லா ஞாபகங்களையுமே யோசிச்சு பார்த்துட்டு அதை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இதை பார்த்த கங்காவுமே மனசுக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒருவேளை விஜய் மட்டும் காவேரிய பொண்டாட்டியா பார்க்காம பாசம் காட்டாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டா. இந்த மாதிரி ஒரு ஆளு கூட ஒரு நிமிஷம் கூட நம்ம தங்கச்சி காவேரி இருக்க விருப்பப்படவும் மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா இந்த பிரச்சனைக்கு நம்ம தான் ஒரு தீர்வை கொண்டு வரணும். ஏன்னா மத்தவங்க எல்லாருமே எமோஷனலா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவெடுத்து கங்கா அவங்க இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு சொல்லிட்டு களமிறங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உடனடியா விஜய் வீட்டுக்குமே போயிட்டு இதை பத்தி தாத்தா கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கங்காக்கு தாத்தா மூலயமா விஜய் காவேரி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கன்ற உண்மையும் புரிய வருது. அதுக்கும் மேல அவங்க காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தாங்கன்ற விஷயங்கள் எல்லாமுமே தெரிய வருது. இதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச கங்காவும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க, இந்த பிரச்சனையுமே முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு உடனடியா தாத்தா சொன்ன விஷயத்த அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போதுதான் கரெக்டா வெண்ணிலா திடீர்னு ரூம்ல இருந்து ரொம்பவே கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க பதறி போன தாத்தாவும் கங்காவும் அந்த நர்ஸ் மூலயமா வெண்ணிலாவுக்கு திடீர்னு மொத்த ஞாபகமும் திரும்பி வந்துட்டனாலதான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த உண்மையை கிட்ட கங்காவும் இப்ப நம்ம என்ன பண்றது, இந்த உண்மையை அதாவது தாத்தா சொன்ன இந்த உண்மையை நம்மளோட குடும்பத்துக்கிட்ட சொல்லி காவேரியையும் விஜயையும் சேர்த்து வைக்கலாமா, அப்படி இல்லனா இந்த வெண்ணிலாவால காவேரியோட வாழ்க்கை இன்னுமே கேள்விக்குறியாக வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த உண்மையை நம்ம இப்போதைக்கு சொல்லாம இருக்காதா நல்லதான்னு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. ஆனா நினைவுகள் எல்லாமே திரும்பின வெண்ணிலாவோ மூச்சுக்கு 300 தடவை விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. அதனால கங்காவும் குழப்பத்தோட அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க.